பிசிகேலேருந்து நீக்கப்பட்டதுனால அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ ஆக்சுவலாக நான் அந்த ஷோ பார்த்தேன். ஸோ அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேசுனது கடைசி நிமிஷம் தான் பார்த்தேன். ஸோ அவர் பேசுனது என்னன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் போயிருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 பேருமே உள்ளே வரா மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் நடுவில் என்ன ஆச்சுன்னா, அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணி வந்து 2 பேர் மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் டாபிக் போச்சு. பட் சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனால் திரும்ப வளவன் அவராலே வர முடியல. ஸோ விஜய் பேசின அந்த லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு தலைவராக ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரான்னு அவரும் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் அவரோட பர்சனல் சுச்சுவேஷன் வர முடியல. அதை வச்சு நிறைய பேர் வந்து தப்பான ஒரு டிசிஷன் வந்தால் வந்து சண்டை வரும் அப்படிலாம் பேசுனாங்க. அது வந்து தப்பு தான் சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யார் வேணா வரலாம். ஸோ அதில் வந்து விஜய் வந்து பேசுனது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருந்தது. கடைசியில் அவர் சொன்ன விஷயம் வந்து பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டு, ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஏதாவது சம்திங் ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னும் போது நல்ல ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். பட் சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் அவர் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி அழுத்தத்தினால இருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னார். அது கரெக்டான ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம் அடுத்தது.